எங்களுடைய சர்ச் ஆஃப் கார்டில் வந்து நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஓவர்சியர் ஒருத்தர் இருந்தார், வெல்லசிலி சாலமோன் அப்படின்ற ஒரு ஓவர்சியர். அவங்க வந்து இன்னைக்கு சென்னையில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல தேவனுடைய மனுஷன். அப்போ வந்து அவங்க வந்து சர்ச்சுக்காக எப்போ வந்து இது பண்ணாலும், ஐயா ஒரு சர்ச்சுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு சொந்தமான இடம் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக சர்ச்சை கட்டிடுவோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? டேய் நீ எங்களெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மீன் வந்துச்சுன்னா கூட தானா வரும்னாரு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிப்பார்ல. வேதம் சொல்லுது 12 கூட நிறைய மிச்சம் எடுப்பான். அப்ப அவர் கேட்பாரு, வனாந்திரத்துல யாரா கூட வச்சு வித்துட்டு இருந்தா? யார் அங்க ரோட்ல கூட கூட வித்துட்டு இருந்தாங்களா? இல்ல யாராவது வரும்போது 12 கூட எடுத்துட்டு வந்தாங்களா? கிடையாது, யாருக்குமே தெரியாது. அங்க மீனும் அப்பவும் இருக்குது. அந்த மீனும் அப்பவும் இருக்கிறதுக்கு கூட எங்க இருந்து வந்துச்சு தெரியாது, கூட வந்துடும். ஆமே. நம்ம வீட்டிலே பாருங்களேன், நம்ம வீட்டிலே பாருங்க, ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டா என்ன சொல்லுங்க? ஒரு கவர் கூட வீட்டில் இல்லைங்க, ஒரு கவர் கூட வீட்டில் இல்லைங்க. ஆனா அந்த பொருள் அழகா பாசலாகி அவங்களுக்கு போகும். அது ஒரு கூடையில தான் போகும். அந்த கூடை எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது, எங்க வச்சிருந்தோன்னே தெரியாது. ஆனா அந்த நேரத்தில் அந்த பொருள் கொடுக்குறதுக்கு ஒரு கூடை நமக்கு எப்படினாலும் கிடைச்சிடும். அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க மேல கிருபை பெருகினா போதும், நீங்க ரெடியானா போதும், நீங்க அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறிட்டா போதும், அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் சரியாய் நேர்த்தியாய் நடக்கும். ஆமென்.